What's up, ladies and gentlemen? Welcome back to the brand new episode of Tamil Pictures in பேய் கதை. ஸோ இந்த வாரம் பேய் கதையில் மறுபடியும் இருந்துச்சுட்டோம். ஸோ 2 வாரத்துக்கு நான் வீடியோ போடல. என்ன கதை என்றால் தைப்பூசம் vlogs. அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் பால் கூட எடுத்துகிட்டு நடந்து போயிருப்பேன். அதனால் கொஞ்சம் அசதியில் ஒரு வாரமாக நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஒரு வாரமாக என்கிட்ட அவ்வளோ ஸ்ட்ரென்த்து எனக்கு மீனாட்டில்னு சொல்ல முடியும். எனக்கு அப்படியே ஒரு எப்படி சொல்ல ஒரு பவரே இல்லை. எப்போதும் வீடியோ எடுக்கும்போது ஒரு பவராக இருக்கும். ஆனால் நான் வீடியோ எடுத்தேன், போன வாரம் எடுத்தேன். ஆனால் அந்த வீடியோ எல்லாமே பவரே இல்லை. ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் எப்படி பேசுவேன், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் சொல்லப்போனால் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணல. இல்லைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மக்களே, இந்த வாரமும் நம்ம மறுபடியும் இணைஞ்சிருக்கோம் நம்ம பேய் கதை பற்றி பேசுகிறதுக்கு தான். ஆனால் பேய் கதை நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் ஸ்பாட்டிஃபைல உள்ள பேய் டைரியை நான் ரியாக்ட் பண்ணி பார்க்குறது தான் நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் அந்த மாதிரி நான் நிறைய வீடியோ போடலாம். ஆனால் என்னால் இனிமேல் பேய் கதையை கேட்க முடியாது. ஏன்னா ஸ்பாட்டிஃபை எல்லோரும் பார்க்குறதா. ஓகே, இது கார்ப்பரேட் இஷ்யூ தான். இது கார்ப்பரேட் இஷ்யூ தான். ஸோ என்னென்னா நான் பேய் கதையை எடுத்து நம்ம சேனலில் போடுனா சில பேர் ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக பார்க்குறேன்னு சொல்லி என் சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதனால் ஸ்பாட்டிஃபை சொல்லிட்டாங்க, நீ உன்னோட இதை நீ கண்டென்ட் பண்ணி போடுறியா, அது ஓகே. ஆனால் மற்றவங்களோட நீ மற்றவங்க கேட்குறத நீ எடுத்து போகிறேன்னா அது கண்டென்ட் கிடையாது. அதனால் தயவு செஞ்சு இனிமேல் இது மாதிரி பண்ணாதானே ஒரு ஜிமெயில் வந்துச்சு. அதனால் மக்களே, நான் இனிமேல் பேய் ரியாக்ட் பண்ண போட்டுறதில்ல. ஏன் சொந்த கதை மக்களே. ஹேட்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எப்போயே சொல்கிறேன் டாடி, நான் என் வாயெல்லாம் கதை சொல்லுவேன். நான் என் மக்களுக்காக நான் கதை சொல்லுவேன். உங்களுக்கெல்லாம் கேட்க பிடிக்கலையா, ஹேட்டர்ஸ் பண்ணாமல் பேசாமல் இருந்தாலே ஓகே. தயவு செஞ்சு இது மாதிரி ஒரு புது விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது, ஒரு வறந்து வரும் கலைஞனை விடைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காது மக்களே. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்து உங்களுக்கு இந்த நான் பேசுகிற கதைகள் எல்லா கதைகளும் பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கூகுள் ஃபார்ம் இன்னும் 2 வாரம் தான் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் அந்த கூகுள் ஃபார்மில் எதுவுமே இல்லைன்னா நான் பேய் கதையை ஸ்டாப் பண்ணிடுவேன் மக்களே. வேறு வழி இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட கொண்டென்ட் இருந்தால் தான் நம்மளோட பேய் கதை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்மகிட்ட கொண்டென்ட் இருந்துச்சுன்னா என்கிட்ட மட்டும் காலர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 காலர், அட்லீஸ்ட் 5 காலர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 வாரத்துக்கு நான் வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பேய் கதை. அதனால் ப்ளீஸ் மக்களே, உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் இருந்துச்சுன்னா, சம்பவம் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் செக் இட் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் தாங்க இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்சதும் சரி, வீடியோ நடுவுலேயும் சரி, கதை கேட்டுக்கிட்டே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். கீழே தட்டிட்டு இது பண்ணுங்கள். அப்படி யூடியூப்பில் கேட்க பிடிக்காதவங்க ஸ்பாட்டிஃபைல என்ன கேட்குறீங்கன்னா, லிசன் பண்ணுறீங்கன்னா நம்ம பேய் கதை பாட்காஸ்ட்டை, அங்கேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருவேன். ப்ளீஸ் செக் இட் அவுட் மக்களே. உங்கள் காலம் கேட்குறேன், எல்லா வீடியோவில் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் ப்ளீஸ் செக் இட் அவுட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வாரம் பேய் கதைக்குள்ளே போவோம். லெட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிக்சர்ஸ் இன் பேய் கதை. டுடேஸ் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் எபிசோட். சரி, போட்டுருவோம், வாங்க போலாம். ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட கான்டென்ட்லாம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னா, நான் இங்கிலீஷில் படிக்கிறேன், நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதாநாயகன், இந்த எபிசோட கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நான் கீழே போடுற பேரை பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி கூலோவை தான் பார்க்க போகிறோம். ஆனால் பரவாயில்ல, நான் அந்த பேரை சொல்கிறேன், நம்பிக்கையோட சொல்லுவேன் நம்ம முருகருக்குன்னு. ஸோ இன்றைக்கி நம்ம போச்சோங்க தான் பார்க்க போகிறோம். ஓகே, போச்சோங் த இந்தோனேஷியன் அண்ட் மலேசியன் ஷ்ரவுட் போச்சோங் த இந்தோனேஷியன் அண்ட் மலேசியன் கோஸ்ட் ஷ்ரவுட்டட் கோஸ்ட் வேரியஸ் பை appearance and state of decay, usually representing a soul trapped in a burial shroud kind coffin. ஓகே, ஏற்கனவே நான் சொன்னதான் மக்கள், ஏற்கனவே நிறைய எபிசோடில் இதை பேசலை. ஆனால் இதை பற்றி இன்னும் கிளியராக பேசலாம் தான் இந்த எபிசோடில் வந்திருக்கோம். ஸோ
நம்ம கூலக்குள்ள என்ன நம்ம கதாநாயகர் இந்த எபிசோட்ல கதாநாயகர் என்ன பூச்சோங்க வந்துட்டு காயின் கஃபான தான் கட்டுவாங்க. ஓகே ஓகே, இதோட ஒரிஜின், இதோட அர்பன் லெஜண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலாய்க்காரங்க, அதாவது இஸ்லாம்காரங்க வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்துட்டு காயின் காஃபான ஃபுல்லாக சுற்றி மம்மி தெரியுமா, எகிப்தில் இருக்க அந்த மம்மியை மாதிரி சுற்றி சவ அந்த பெட்டியில் போட்டு வச்சுருவாங்க, அந்த இதில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் தானே, நம்ம தமிழங்கன்னா ஒரு நாள்லேயே வந்துட்டு சடங்கெலாம் செஞ்சுட்டு சாம்பிரதாயம் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் இவங்க வந்துட்டு எனக்கு சரியா தெரியல மக்களே, யாரும் கோச்சிக்காதீங்க, கிட்டத்தட்ட 7 நாளா 5 நாள் கிட்ட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன், சாரி எனக்கு தெரியாது. 5 நாள் 7 கிட்ட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாளில் வந்துட்டு அந்த துணி கட்டி தான் வைப்பாங்க. சரியான சடங்கு பண்ணால் அந்த பிணம் வந்துட்டு போச்சவங்க மாறாது. ஆனால் அந்த காயின் கஃபன் கட்டி சரியான சடங்கு பண்ணாமல் ஒரு மாதிரி அறகுறையாக அந்த சடங்கை முடித்தாங்கன்னா, தேட்ஸ் அந்த சோல் வந்துட்டு, அந்த காயின் கஃபன் ட்ராப்பான சோல் வந்துட்டு அந்த கண்டிப்பாக அது போச்சவங்க ஆகும். ஸோ இன்னுங்க நிறைய போட்டிருக்காங்க, வாங்க படிக்கலாம். Types range from fresh pale crops to decayed ones, often discussions by facial features like glowing red eyes, blank eyes or olive socks. They are known for hopping or hovering to find release. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய விதமான போச்சவங்க இருக்குது, டைப்ஸ் ஆஃப் போச்சவங்க. இன்றைக்கி நம்ம டைப்ஸ் ஆஃப் போச்சவங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, நிறைய விதமான பல விதமான பூச்சவங்க இருக்குது. ஆனால் அந்த எல்லா பூச்சவங்களுக்கும் வந்துட்டு கண்கள் வந்து இன்னும் நிறைய பயங்கரமாக, அந்த இது கொடுக்குற கண்கள் பயங்கரமாக தான் இருக்கும். அது முகம் வந்து செஞ்சு போய் அதோட கண்கள் வந்துட்டு ஒன்று ரெட் கலரு, இன்னொன்று கருப்பு கலரு, இன்னொன்று கண்ணே இருக்காதான், அந்த மாதிரி கூட நிறைய பூச்சவங்கள் இருக்குன்னு இதில் சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஃபோக்லோனா மலேசியால அர்பன் லெஜெண்ட்ஸ், அதான் ஃபோக்லோ. பேஸ்ட் ஆன் ஃபோக்லோ அண்ட் பாப்புலர் மீடியா, டைப்ஸ் ஆஃப் போச்சோங் இன்க்ளூட், கீழே வந்து போட்டிருக்காங்க. ஸோ படிப்போம். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் போச்சோங், புதுசாக புதைக்கப்பட்ட பிணம், இதுதான் ஃப்ரெஷ் போச்சோங் சொல்கிறாங்க. நான் முதலே சொன்னேன் இல்லையா, நம்ம வந்துட்டு சரியாக சடங்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புதைக்கப்பட்டோன்னா அவங்க போச்சவங்க மாறப்பட்டாங்க. ஆனால் நம்ம அலட்சியமாக விட்டுட்டு சரியாக சடங்கு பண்ணாமல் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அவங்க போச்சவங்கிடுவாங்க. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அது ஃப்ரெஷ் போச்சோங் recently deceased faced ghost with white one fearful face, ரொம்ப கோவமடைஞ்ச ஃபேஸ். ஓகே, ஸோ பொதுவாக வந்துட்டு இந்த பூச்சவங்களும் இதுக்கு உருவாங்குறாங்கன்னா, நிறைவேறாத ஆசை, எப்போ மைதே போயிட்ட மைக் தான் கொளறு, நிறைவேறாத ஆசையோட இறந்து போனவங்களோட போச்சவங்க போகிறவங்க, அந்த நிறைவேறாத ஆசை இல்லாமல் இறந்து போகிறாங்களே அவங்க போச்சவங்க. ஏன்னா நிறைவேறாத ஆசையோடு இருந்து போனால் அல்பைசன், அது இந்தியாவில் சொல்லுவாங்க, காஞ்சிர படம் பார்த்து எல்லாம் இதாகிடுச்சு, அல்பைசர் போனவங்க சொல்லுவாங்க, அவங்க கண்டிப்பாக பூச்சவங்க தான் வருவாங்க. இந்த பூச்சவங்க வந்துட்டு நார்மலாக மக்களே இந்தோனேஷியா அண்ட் மலேசியாவில் தான் இருக்குது. ஆனால் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்துட்டு கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து, இந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் அது ரொம்ப வந்துட்டு ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு எனக்கு தெரியல, இந்தியாவில் வந்துட்டு எந்த பூச்சவங்க ஃபேமஸானது தெரியல. ஆனால் இந்தியாவில் வந்துட்டு இந்த பூச்சவங்க பற்றி பேசியிருக்காங்க. ஹலோ, ஆனால் இந்தியாவில் வந்துட்டு இதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. அதனால் நம்ம பார்க்குறது என்னென்னா, ஃப்ரெஷ் போச்சவங்க ரீசன்ட்லி இப்போ இறந்து போனவங்க. அதனால் ஓகே, இந்த டைப்ஸ் ஆஃப் போச்சவங்க முடிஞ்சோடனே என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதை நான் சொல்கிறேன், நான் கேட்டுக்கிறேன், பாட்காஸ்ட்டில் கேட்டுக்கிறது தான். ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா, டிகேட் ரோட்டன் போச்சோம். இருங்க, இதை வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி என்னன்னு சொல்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க பாருங்கன்னா, டிகேட் ரோட்டன் போச்சோங்கன்னா சிதைந்த அழுகிய போச்சோம். முதவது பார்க்கணும்னா ஃப்ரெஷ் போச்சவங்க, அப்போ தான் அவங்க முறையாக போச்சவங்க உருவெடுக்கிறாங்க. அதுதான் என்னது புதிய போச்சவங்கன்றாங்க. ஆனால் அந்த போச்சவங்க பயங்கரமாக இருக்க மாதிரி தெரியல. ஆனால் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த சிதைந்த அழுகிய போச்சவங்க வந்துட்டு ரொம்ப பயங்கரமானது. நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் போய் ராத்திரியில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது கூச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் மொக்கெல்லாம் ரொம்ப அழுக்கு பிடிச்சி ரொம்ப கொடூரமாக இருக்கும் நாங்கள். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ராத்திரி டைமில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு
அதுக்கிட்ட நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ வச்சுக்கோங்களேன், இது என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான் மக்கள், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, இதை போய் நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு இது ஒரு எறுப்பின் லட்சணம் தான் இருக்குது. இன்னும் இது உண்மையான தெரில, இன்னும் எறுப்பின் லட்சம் அதை நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தம்லாம் கொடுக்குற, ஐயோ, கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு 10,000 வெள்ளி வேணும்னீங்கன்னா மறுநாள் நீங்கள் அங்கே கட்டி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருந்தீங்களே, மறுநாளே உங்களுக்கு வந்துட்டு காசு போகிறோம். ஆனால் எப்படி போகிறோம், எப்படி போகிறோம், யார் பண்ண சதி, யார் பண்ண விதின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அது பூரம் இது ஒரு ஃப்ளொக்லராக இங்கே கூகுள்லேயே போட்டிருக்காங்க, இது ஒரு ஃப்ளொக்லராக இருக்குது. அதுதான் சிதைந்த அழுகிய பூச்சவங்களோட வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு என்னமோ சொல்லுவாங்களே, அது விடுங்க, என்னமோ சொல்லுவாங்க, அது என்னமோ அட்வான்டேஜ். நீங்கள் வந்துட்டு போயிட்டு இது பண்ணிங்கன்னா அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ்னால் நீங்கள் கட்டுப்பிடிக்கிற நேரத்தில் அது ஏதாவது உங்களை பண்ணிச்சு, ஏதாவது உங்களை பயம் முடிச்சிச்சு, நீங்கள் பயந்து ஓட்டிங்கன்னா அது உங்களை விடாது கருப்ப மாதிரி உங்களை பின்னாடியே திறந்து வரும், உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம், கச்சோவ் பண்ணோம், உங்கள் குடும்பத்துக்கு நிறைய விளைவுகள் ஏற்படும். உங்கள் மணியாக இருக்கக்கூட சரி, உங்கள் வேலையாக இருக்க சரி, எல்லாத்துலேயும் கண்டிப்பாக ஒரு தடங்கள் மாதிரி ஏற்படும். ஸோ வந்துட்டு இந்த அழுகிய போச்சவங்களோட இது வந்துட்டு இதுதான். ஸோ அடுத்து இங்கே வந்துட்டு ரெட் போச்சோங் வேடோன் மேரா, சிகப்பு போச்சோங். ஓமாய் கோட், நான் கேட்டதுலேயே இந்த சிகப்பு போச்சோங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சர்ன்றாங்க. இங்கே போட்டிருக்காங்க, அவங்க படிச்சுப்போம். Associated with the red shroud or red eyes, this variant often considered more malevolent, representing a violent, unjust death of dark magic. ஓகே, இப்போ சூனியக்காரர்களாக இருக்கட்டும் சரி, பிளாக் மேஜிக் பண்ணவங்களா இருக்கட்டும் சரி, ஏதாவது போச்சவங்க வந்துட்டு ரோட்லேயும் சரி, காட்டுலேயும் சரி, இது வந்து ரொம்ப காட்டில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. காட்டுலேயோ இல்லை ஏதாவது ஒரு சுடுகாட்டில் எதிரியே பார்த்தாங்கன்னா பிடிச்சிட்டு போய் டார்க் மேஜிக் பண்ணி அதை ரெட் போச்சோங்க மாற்றிடுவாங்க. ரெட் போச்சோங்க எதுக்குன்னா ஏவல், சூனியம், இது ரெண்டுக்கு தான் பயன்படுத்தும். இப்போ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் சொல்லி நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், டிஸ்க்ளைமர் போடணுமான்னு தெரியலையே. என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் சொல்லி ஓகே, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு உங்கள் குடும்பத்துக்கும் ஒருத்தவங்க வந்துட்டு தீங்கு செய்யணும், எப்படியாவது உங்களை பட்டு அடிக்கணும்டா, உனக்கு நல்லாவே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க தெரியும், இந்த மாதிரி ரெட் போச்சவங்க ஏவி விடுவாங்க. எப்படின்னா சூனியம் பண்ணுறதா இருக்க சரி, ஏவல் பண்ணுறதா இருக்க சரி, அதை அவங்க ஏவி விட்டு பணப்பிரச்சனை ஏற்படுத்தா, முக்கியமாக காவு வாங்குதல், சாவு பிரச்சனையாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் ஏற்படுத்தி விடுவாங்க இந்த சூனியக்காரங்க. அதனால தான் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க நம்பவே கூடாது. ஒரு பிளாக் மேஜிக் பண்ணி ஒரு புதிய உயிர் தழுகிறான் ரெட் போச்சவங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இதுதான் 3வது டைப் நினைக்கிறேன். இப்போ 4வது டைப் போவோம். அண்டோங் போச்சோங், mentioned in some folklore, often disguised from common type. இது வந்து நார்மல் போச்சோங்களா, சொன்ன ஃப்ரெஷ் போச்சோங்கன்னா வந்துட்டு அது வந்து அதுதான் அப்போ அதுதான் புதுசாக வந்துருக்குன்னு. ஓகே, இந்த அண்டோங் போச்சோங்கன்னா நார்மல் போச்சோங்களா, நார்மலாக இது பண்ணுங்க, இறந்து போனவங்க வந்து இதாக இருக்கிறாங்க, இதான் நார்மல் போச்சோம். ஓகே, அடுத்து ஃப்ளோத்திங். பார்த்தீங்கன்னா இங்கே போட்டு இங்கே மென்ஷன் பண்ணிங்க கூகுள்லேயே, ஃப்ளோத்திங் versus hoping போச்சோம். ஓகே, இதில் என்ன போட்டிருக்காங்க, while movie show the hoping, traditional lore often states real போச்சோங் float or teleport, will hoppers may be considered less powerful of impersonators. ஓகே, இங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பறந்து போகும் போச்சோங்கும் என்னது மக்களுக்கு நீங்கள் இப்போ நான் மலாய் மூவிஸில் நானே பார்ப்பேன், கொஞ்சம் பார்ப்பேன், செட்டானா அதே மாதிரி அன்றைக்கி ஒரு போச்சவங்க கூட பார்த்தேன். அது வந்துட்டு அந்த போச்சவங்க பூச்சிட்டு வரல மக்களே, அப்படியே பறந்துக்கிட்டே வந்துச்சு, காற்றுல அப்படியே பறந்துக்கிட்டே வந்துச்சு. அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, காற்றுல பறக்கிற போச்சோம். என்ன மாதிரி போச்சவங்களும் இங்கே பாருங்க. ஓகே, இப்போ தான் 1 2 3 4 5. ஓகே, கடைசியாக உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரெட் அவுட் வீடியோ கேம் வேரியேஷன். த கேம் ஃபியூச்சர்ஸ் யூனிக் டைப்ஸ் இன்க்ளூடிங் ஆர்ம்ட் போச்சோங்ஸ் வித் ஆர்ம் ஸ்டிக்கிங் அவுட், த போச்சோங் பாச்சூல் armed with an axe, and the warden a corrupted large mouthed version. ஓகே, இங்கே ஒரு கேம் இருக்கு, நான் இந்த கேம் பேர் எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல, காப்பி அடித்தாலும் அடிச்சுடுங்க. போச்சோங் பாச்சூல் இப்படின்ற ஒரு கேம், அந்த கேம் பேர் வேறு, ஆனால் அந்த கேமில் வந்துட்டு இந்த போச்சவங்க தான் பாய்ச்சிருக்காங்க. வாய் செதஞ்சு போன வாயோட முகம்லாம் அழுகி போய் கையில் ஒரு ஆக்ஸ் வச்சு மக்களை கொள்கிற மாதிரி ஒரு போச்சம். இந்த மாதிரி நிறைய வித போச்சவங்க வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பூச்சவங்களை வந்துட்டு உங்களுக்கு எந்த பூச்சவங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு நான்
போச்சோங் மேரா போச்சோங் மேரா வந்துட்டு எனக்கு உண்மையில பயம். ஏற்கனவே தகீஜாக்கோட கதை கேட்டு நான் பயந்து போயிட்டேன். ஏன்னா இந்த போச்சோங் அங்கேயே போட்டாங்க பாருங்க, இது ஹார்ம்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ் திங் அப்படின்னு அங்கே கூகுள்லேயே போட்டாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் இங்கே இந்த பூச்சோங்க பார்த்தீங்கன்னா கீழே கப்பட சொல்லுங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள், இந்த வாரம் வீடியோ முடிஞ்சு. அதனால் நான் எப்படி கதை சொல்லாமல் எப்படி இந்த வாரம் முடியும்? ஸோ அதனால் இந்த வாரம் ஒரு கதையை வச்சுருக்கேன். ஸோ இந்த வாரம் என்ன கதைனா, இதுவும் ஒரு பூச்சோங்க கதை தான். இது ஒருத்தருக்கு நடந்த கதை. ஸோ ஒரு அண்ணனுக்கு, அதை நான் பாட்காஸ்ட்டில் தான் கேட்டேன், ஒரு அண்ணனுக்கு நடந்த கதை. ஓகே, இவர் பேர் ரவின்னு வச்சுக்கோங்க. இந்த ரவிக்கு ஆமாம்ல, ஓகே, அது மலாய்க்காரங்க. நான் தமிழில் சாரி மக்களே, குழம்பிட்ட. ஓகே, அலி இருக்காரு. அலிக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அலியோட தம்பி பேர் அமீர். ஓகே, அமீர் என்னன்னா, அமீருக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவர் ஒரு ரேசர் ஆகணும் சார். நீங்கள் இந்த ரேசர் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வர மாதிரி அமீருக்கு வந்துட்டு ரேசர் ஆகணும். எப்படியாவது மோட்டர் பைக்கில் வின் அடிச்சணும்டா. என்னது, எல்லா மோட்டர் ரேஸாக இருக்கட்டும் சரி, மாற்றம் பீட் அதில் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு வின் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு மோட்ரு வாங்கி அந்த மோட்டரை அலங்காரப்படுத்தி காசெல்லாம் செலவு பண்ணி ஒரு போட்டிக்கு போயிருக்காரு. இது வந்துட்டு அவங்க அப்பா அலிக்கு வந்து பிடிக்காது. அவர் மாற்றம் பீட் ஓட்டுறது வந்துட்டு அமீரோட அண்ணன், அதாவது அலிக்கு வந்துட்டு பிடிக்காது. ஸோ அலி வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் கூப்பிட்டு கஞ்சிருக்காரு, டேய் அடுத்த வாட்டி நீ வந்துட்டு மாற்றம் மீட் போனால் நான் உன்னை என்ன பண்ணுன்னு தெரியாது, கை கால் உடச்சிட்டு வீட்டில் உட்கார வச்சு நான் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டியிருக்காரு. அண்ணனா எல்லா அண்ணனும் அப்படி தான் செய்வாங்க தானே. ஆனால் எனக்கு மாற்றம் மீட் பிடிக்காது மக்களே. எனக்கு உண்மையிலே இதுக்கு தான் மோட்டர் வாங்கணுமா, ஓட்டணும், அம்மா ஏற்றிட்டு போகிறோமா சரி, அப்பா ஏற்றிட்டு போகிறோமா சரி, அல்லது நம்மளோட வேலைக்காக நம்ம மோட்டர் வாங்கணுமா, அது ஓகே. ஆனால் அந்த ரேசிங்கு இது எனக்கு பயம், புக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அவரும் ஒரு அக்கறையில், தம்பின்னு ஒரு அக்கறையில் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்துட்டு அலி வந்துட்டு நான் இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்ட்ட சொல்லாமல் டார்க் ரேஸ் ஓட்டியிருக்காரு. அதாவது மாற்ற பெயிண்டிலேயே ரொம்ப மோசமான பகுதியே இதுதான். அந்த மாதிரி ஒரு ரேஸ் ஓட்டியிருக்காரு. வச்சுப்போமே ஒரு ஃபைனல்னே வச்சுப்போமே. அந்த மாதிரி ஒரு ஃபைனலில் ஓட்டும்போது அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் அடிப்பட்டு இறந்துட்டார் அலி. அமீர் வந்துட்டு அடிப்பட்டு இறந்துட்டார். அதாவது என்னென்னா, அலியோட தம்பி கண்டிச்சல்ல, அவர் வந்துட்டு இறந்து போயிட்டார். எதனால் இறந்து போயிட்டார்னா, அவர் ஓட்டும் போது அவருடைய எதிர் டீம் வந்து சதி பண்ணனால ஒரு கல்லில் தடுக்கி ஒரு கம்பியில் முட்டி அவரோட, இது வந்துட்டு மலேசியாவில் நடந்த கதை மக்களே, அந்த மண்டையில் வந்து உடஞ்சிருச்சு. அப்படியே மூளை வந்து தெரியுதான். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ்டிங்கான ஒரு ஆக்சிடென்ட்டு. ஒரு அடி கம்பியில் கால் ரெண்டும் சுற்றி போய் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. அவன் அந்த பாட்காஸ்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த அலி செட்டை வந்துட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு தான் அமீர் செட்டை வந்துட்டு மாற்றி சொல்கிறேன் பாருங்க. அமீர் செத்து வந்துட்டு அலிக்கு வந்துட்டு அப்பாங்கான அலிக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியுது. ஓகே, மலாய்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி சடங்கள் அந்த கஃபானை கட்டிட்டு எப்போதும் போல் வச்சுட்டு சடங்கெல்லாம் பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. ஓகே, 2 வாரங்கள் கழித்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஊர் மக்கள், அந்த கம்பவுண்டில் உள்ள கம்பவுண்டில் தான் இருக்காங்க, அந்த ஊர் மக்கள் கம்பவுண்டில் உள்ள எல்லாரும் அப்படியே அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியை தூங்கிட்டு இருக்கும்போது எல்லா மக்களோட வீட்டில் கதவுல வந்துட்டு டக் டக் இந்த மாதிரி டக் டக்னு அடிக்கிற மாதிரி எல்லா வீட்டு கதவுலையும் கட்டுருக்கு. ஆனால் எல்லா வீட்டுக்களையும் டக் டக்குன்னு அடிச்சுட்டு, நான் மோட்ரு ரேஸ் ஓட்டணும், நான் மாற்று போயிட்டு ஓட்டணும், எனக்கு பசிக்குது, நான் 2 நாளாக சாப்பிடல, கதவு திறந்து எனக்கு சாப்பாடு கொடுங்க, நான் தான் உங்கள் அமீர் வந்திருக்கேன், கதவு திறங்க, இப்படின்னு எல்லார் வீட்டுலேயும் போய் கதவு தட்டிட்டு சொல்லியிருக்காரு. அது யாருன்னு அப்புறம் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். சொல்லிட்டு கடைசி நம்ம அலி வீட்டுக்கு வர்றாரு. அதாவது இறந்து போனவரோட அண்ணனோட வீட்டுக்கு வந்துட்டு, அண்ணே நான் தானே அமீர் வந்திருக்கேன், அண்ணே ப்ளீஸ்ண்ணே எனக்கு பசிக்குதுன்னு, சாப்பிட்டு 2 நாள் எனக்கு கதவு திறந்துன்னு சாப்பாடு கொடுண்ணே. இந்த மாதிரி ஒரு வாய்ஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்துட்டு அலியோட மனைவி, அதாவது அமீரோட அண்ணி கேட்டிருக்காங்க. அப்படியே அவங்க ஜன்னல் திறந்து வெளியே பார்த்துருக்காங்க. வந்தது அமீர் தான். ஆனால் மூஞ்சி அமீர் கிடையாது. மூஞ்சி வந்துட்டு என்னன்னா கூழு, அதாவது அந்த பூச்சவங்க கூட மூஞ்சி தான் மக்களே சத்திஞ்சு போய், நான் தான் சொல்லியிருந்தேன்ல,
நிறைவேறாத ஆசையோட இறந்து போனவங்க கண்டிப்பாக அதை ஆவாங்க. ஓகே, என்ன டிக்கெட் அண்ட் ரொட்டன் போச்சுங்க. இந்த மூஞ்சி சிதைந்து போன மூஞ்சி இருக்குல்ல, அந்த ஏன்னா அவங்க அடிப்பட்டு இறந்தார்ல, மூஞ்சிலாம் ஒரு செதஞ்சு போச்சு மக்கள். தூள்லாம் பிஞ்சி, வாயெல்லாம் செதஞ்சு பிஞ்சு, தூள்லாம் பிஞ்சு, கை கால்லாம் அடிப்பட்டு அந்த மாதிரி ஒரு இதில் செத்து போனனால அவர் அந்த அழுகி போய் சிதைஞ்சு போன அழுகி போன மூஞ்சுடைய பூச்சவங்க தான் அவர் வந்திருக்காரு. வந்தோடனே அவர் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அமீர் எழுந்துட்டு அலி எழுந்துட்டு, ஏன்னா தம்பி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில சேர்த்து போய் அதுவும் பூச்சவங்க நார்மலான ஆத்மா வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் பூச்சவங்க வந்திருக்கானே, ஐயோ என் தம்பி இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி அவருக்கும் ஒரு வருத்தம் தான். இந்த இன்சிடென்ட் நடந்து அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் ஒரு சடங்குலாம் பண்ணி அவர் ஆத்மா நிறைவேற்றிட்டாங்கன்னு என்னன்னு தெரியாது. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸ் வர்றதில்ல. ஸோ ஒரு 2 வாரங்கள் கழித்து ஒரு 2 மாதங்கள் கழித்து அலி வந்துட்டு ஒரு வேலை செய்கிறார், அது லோரி ஓட்டுற வேலை. அவர் கூட ஒரு அப்ரெண்டிஸ் இருக்கல, அந்த ஒரு மாதிரி ஒரு வேலைக்காரர் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அலி வந்து என்னென்னா ஒரு லோடு ஏற்றி இன்னொரு இடத்துல இருக்கணும், அதாவது ஜோஹர் பாதையில் கேல் டு ஜோஹர் போகணும். ஒரு 4 மணி நேரமாக ஒரு 7 மணி நேரம் ஒரு விடாத பயணத்தில் 2 பேரும் பயணிக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ என்னென்னா, நம்ம அலி வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஹீடோக், அதாவது சென்சிட்டிவான நோஸ் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலே அவருக்கு வந்துட்டு வாடையாக இருக்கட்டும், வாசனையாக இருக்கட்டும், அவருக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கட்டத்துக்கு ஒரு லோரி எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஓகே, நடு சாலையில் வந்துட்டு டீ குடிக்க நின்றுருக்காங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு டீ குடிச்சு நின்றுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் வண்டியில் ஏறியிருக்காங்க. ஏறிட்டு மறுபடியும் அவங்க பயணத்தை தொடங்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு துருவான உங்களுக்கு திரும்ப துருவோட அந்த மாதிரி ஒரு வாடை அடிச்சிருக்கு. என்னடா வாடை இது, பீ வாடை விட இன்னும் துருவாக இருக்குது, அந்த மாதிரி வாடை. சரிண்ணா, ஒரு 4-5 குப்பை அழுகி போய் பீயோட சேர்த்து அள்ளுனா எப்படி இருக்கும் அந்த வாடை? எம்மா, இப்போ நீங்கள் வந்துட்டு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன மாதிரி வாடை. அந்த மாதிரி ஒரு வாடை, அவர் வந்துட்டு பார்த்துட்டு என்ன ரொம்ப வாடை அடிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நிற்காம, ஏன்னா நடு சாலையில் நின்றால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும், ஏன்னா சும்மானாலே நம்ம சாலையில் இது போனால் பிரச்சனை தான் வரும். அதனால சொல்லிட்டு அவங்க நிற்காத, அவரோட அப்ரெண்டிஸ் நிற்காத, நீ ஓட்டு, ஏன்னா எனக்கு எலி செத்த வாடை அடிக்குது அப்படின்னு இருக்காரு. அவர் வந்துட்டு என்னமோ ஒரு வாடை தான் அடிக்குது, ஆனால் அவர் சமாளிக்கிறதுக்காக என்னமோ தெரியல, சரியாக கேட்கல போல், அவர் வந்துட்டு எலி செத்த வாடைன்னு சக்குன்னு சொல்லிட்டாருன்னு அவரும் அப்ரெண்டிஸும் நம்பிட்டாரு. போயிட்டுருக்காங்க. மறுபடியும் இந்த வாடை இன்னும் போக போக குறவாக போகணும்னு நினச்சா இன்னும் அதிகமாக தவிர குறவாக மாட்டேங்குது அந்த வாடை. அப்படி மொக்க வாடை. அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இந்த காடு எடுத்து ஸ்ப்ரேயில் அடிக்கிற இந்த வாடையே போல. அப்போ வந்துட்டு அப்ரெண்டிஸ் வந்துட்டு யதார்த்தமாக கண்ணாடி திரும்பி பார்த்துருக்காங்க. அந்த சைடு மிரர், லாரியிலலாம் சைடு மிரர் இருக்கல, யதார்த்தமாக அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்க்கும்போது பின்னாடி வந்துட்டு ஒரு அப்படி துணி பறக்குது, காயின் காஃபான் இது பறக்குது. என்னடா சக்குன்னு காயின் கஃபான் பறக்குது, அதுவும் ரத்தத்தோட, சிந்தின ரத்தத்தோட அப்படியே காயின் கஃபான் பறக்குது. பறந்துட்டு ஏன்னா காயின் கஃபான் பறக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் மின்னுக்கு பார்த்து விடணுமே, அவர் ரொம்ப நேரமாக சைடு மிரர் பார்க்க முடியல, ஏன்னா மின்னுக்கு காடு ஏதாவது க்ராஸ் ஆனிச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகிடும் சொல்லிட்டு அவர் அப்படியே இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காரு. சக்குன்னு அலியை கூப்பிட்டாரு, பங்களி பின்னாடி என்னமோ காயின் கஃபான் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்னமோ பாருங்க அப்படின்னு சொல்லி அலி பார்க்குறாரு. அலிக்கு ஒன்றுமே இல்லை, இவருக்கு தான் தெரியுது. மறுபடியும் ஒரு மொக்க வாடை அடிக்குது. வாடை அடித்தோடனே இவங்களால காடிக்குள்ளே இருக்க முடியல, அதனால கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு தண்ணி ஏதாவது அந்த மாதிரி குடிச்சிட்டு ஸ்ப்ரேலாம் மறுபடியும் அடிச்சுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போதே பின்னாடி வந்துட்டு லோடுலாம் உளுருமா சத்துக்கிட்டு இருக்கு. எப்படின்னா டக் 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 அந்த மாதிரி உளுருமா சத்துக்கிட்டு இருக்கு. சரி, இவர் யதார்த்தமாக மறுபடியும் திரும்பி பார்க்கும்போது போச்சோங்க மக்களே, ஓட்டம்னா சிலுக்குதே. போச்சோங்க மக்களே, அந்த போச்சோங்க வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி போயிருச்சு. இப்படி பாருங்க, இப்படி பார்த்துட்டு இப்படி போயிருச்சு. அவர் அந்த டைமில் நல்ல வேலை ஸ்டேரிங் மட்டும் விட்டுருந்தாரு, அடிப்பட்டு இறந்துருப்பாரு. இதான் சொல்கிறேன். அவர் வந்து பார்த்துட்டு அலி பின்னாடி வந்துட்டு எதுவும் நம்ம கூட தொடர்ந்து வருது அப்படின்னு. ஆனால் இங்கே அலி வந்துட்டு அரண்டுட்டு போய் நிற்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே பார்த்துட்டு நின்றுட்டு தண்ணி குடிச்சு ஸ்ப்ரே அடிக்கும் போது அந்த லோடுக்கு மேலே அது அப்படியே நின்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கு, அப்படி நின்றுக்கிட்டு வந்திருக்கு. அப்பா
சிலுக்குது மக்களே. உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. உண்மையிலே இந்த மாதிரி கதைகள் சொல்லும்போது சிலுத்துதில்ல. ஓகே, அது அப்படி நின்று வந்திருக்கு மக்களே. நீங்கள் அது இமேஜ் நான் ஏஐயோட கிரியேட் பண்ண ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அனுப்பிடுறேன். அது அப்படி இப்படி நின்று வந்துக்கிட்டு இருக்கு. கண்ணுலாம் வெள்ளைய மூஞ்சி செஞ்சு பண்ணும் மூஞ்சி. இதை பார்த்தோன்னே அள்ளி அரண்டு போய் அமைதியாக இருந்திருக்காங்க. அப்ரண்டிஸ் தெரியும். அப்ரண்டிஸ் தெரிஞ்சால் பயந்து போய் காட்டி ஏதாவது பண்ணிட்டாருன்னா ஆக்சிடென்ட் ஆயிருமே. அதனால் வந்துட்டு பயந்துட்டாங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு ஜேபி வரைக்கும் சாமி படுத்து அவங்களோட சாமி படுத்து தட்டி விட்டுட்டு அப்படியே போயிட்டு சேர்ந்தோடனே இந்த கதையை வந்துட்டு கூகுள் விக்கிபீடியாவில் போட்டிருக்காங்க. அந்த விக்கிபீடியாவில் இருந்து எடுத்து ஒரு தமிழ் பாட்காஸ்ட்டில் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதான் அந்த கதை மக்களே. இந்த கதையில் என்ன ஒரு இதுனா பாருங்க, தம்பி வந்துட்டு அண்ணனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. இது தெரியுமா? எனக்கு இந்த கதையை பார்த்தோன்னே எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. தம்பி வந்து அண்ணனை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் ஒரு ஹார்ட் டச்சிங் ஸ்டோரி தான் அது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம கூட பிறந்த தம்பி இப்படி இறந்து போய் அவன் சாதனாவே வந்தால் கூட பரவாயில்லைங்க. அவன் வந்தது ஒரு கூகுள், அதாவது ஒரு பூச்சவங்க. அதனால தான் அவர் வந்துட்டு கொஞ்சம் இதாயிட்டாரு. ஸோ மக்களே, இதுதான் இந்த வாரத்தோட கதை. அதுதான் இந்த வாரத்தோட எபிசோடுமே. ஸோ இந்த எபிசோடில் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள்கிட்ட இந்த மாதிரி கதைகள் இருந்துச்சுன்னா கீழே கூகுள் டாக்ஸில் சப்மிட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 225 சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னும் மேலும் அடிக்கிறோம். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது மக்களே. ஸோ இந்த வாரம் எபிசோட் முடிஞ்சு. ஸோ வீட்டில் எல்லோரும் போய் நல்லா நிம்மதியாக படுங்க, நல்லா தூங்குங்க. தூக்கம் தான் முக்கியம் மக்களே. தூக்கம் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு காலேஜ் ஸ்கூல் போயிட்டல. ஸோ நல்லா பாருங்கள், நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் நான் சபரிதரன். வி சீ தி நெக்ஸ்ட் கோஸ்ட் வீடியோ, அதாவது எந்த வீடியோ சந்திக்கும். அது வரைக்கும் சாவ்.